அடுத்து இதில் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோட வேலை நேரம் இருக்குல்ல, இது பெண் போலீஸாருக்கு 6 மணி நேரம், ஆண் போலீஸாருக்கு 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தல் வாக்குறுதியில் சீமான் அவர்கள். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு பழுச்சுமையை குறைக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம். ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே ஆட்கள் பற்றாக்குறைன்ற விஷயம் தலைவிரிச்சாட்டதா பல பேரை சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டில் இவ்வளோதான்ற மாதிரி கோட்டா ஒதுக்கியிருப்பாங்க. அதை தாண்டி நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஒரு விஷயத்தை உட்புகுத்திட்டு அதுக்கப்புறம் பணி நேரத்தை கடைசியாக தான் கை வைக்கணுமே தவிர எடுத்ததும் பணி நேரத்தை குறைக்கணும் அப்படின்றது சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல, அது சார்ந்து இன்னும் டிராஸ்டிக்கான சேஞ்சை கொண்டு வந்துடும் நெகட்டிவாக. இந்த ஃபீட்பேக்கை யோசிச்சே ஆகணும். ஒரு வேலை வேணா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டு அதில் இருக்க ஆட்கள் எண்ணிக்கையை வெகுவாக அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு டைமிங்கை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு ஓய்வு கிடைக்கணும், அதில் நானும் அந்த கருத்தோடு உடன் நிற்கிறேன். ஆனால் கொஞ்சம் அங்கே சில பல வேலைகள் செஞ்சால் நல்லா இருக்கும்ன்றேன். இதுக்கப்புறம் இந்த மீனவர்களை காக்கிறதுக்காக சிறப்பு கடலோர காவல் படை, நெய்தல் படை உருவாக்கப்படும் சொல்றாரு. இது நாம் தமிழர் கட்சியோட ஒரு தேர்தல் வாக்குறுதியில இது உங்களுக்கு கண்டிப்பா பார்க்க முடியும். ஆனா இது கொஞ்சம் குழப்பமா இல்ல? இப்ப நாளை பின்ன ஸ்ரீலங்கால இருந்து சில ஆபீசர்ஸ் வந்து நம்ம மீனவர்கள் சார்ந்து தாக்குதல் நடத்துறப்ப இந்த நெய்தல் படை போய் அங்க பதில் தாக்குதல் நடத்துது அப்படின்னா இந்திய அரசு பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கும்? நீங்க என்ன சொன்னாலும் சரி மக்களே, இந்திய அரசை தாண்டி தமிழ்நாடு கிடையாது. ஏன்னா இந்தியான்ற நாட்டுக்குள்ள இருக்கிறதா நாமெல்லாம் அந்த இறையாண்மைக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். நம்மளோட இறையாண்மை கூட தான் அது. ஸோ இதில் பெருங்குழப்பம் எப்பவுமே இருக்க தான் செய்யுது. மாவட்டந்தோறும் புதிய பல் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்ஜினியரிங் படிப்பு இருக்குல்ல, அது எதுக்காக ஒரு கட்டத்தில் மதிப்பிழந்து போச்சு? ஏன்னா யாரை பத்திரம் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் படிச்சு முடிச்சு வெளியே வர ஆரம்பிச்சாங்க. காம்படிஷன் ஹெவியாக மாறிச்சு. இன்ஜினியர் சார்ந்து நல்ல இன்ஜினியர்ஸை தேடினாக்கா படிச்சதுலேருந்து கேள்வி கேட்டாலும் அப்ளை பண்ண தெரியல உங்களுக்கு ரியல் லைஃப்ல. அந்த அளவுக்கு மோசமான பல பேர் வெளியே வந்தது பார்க்க முடிஞ்சது. ஆட்டோமேட்டிக்காக அந்த படிப்பு மவுசம் இழந்துச்சா, இதே போல மருத்துவம் சார்ந்த மவுசம் இழந்துரும். இதுமாதிரி நிறைய நம்ம எல்லாரும் மருத்துவம் படிக்கணும்ன்ற ஒரு கனவுல பண்றது நல்ல விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அவுட்கம் ரிசல்ட் இருக்குல்ல, அதை யோசிச்சு பார்க்கணும். சாதி ரீதியிலான இடஒதுக்கீடு இருக்குல்ல, இதை ஒழிச்சிட்டு தமிழ் குடிமக்களுக்கு இடஒதுக்கீட்டின் முறையில் முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்றாங்க. தமிழ் குடி அதுவும் கிட்டத்தட்ட எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இதுவும் எனக்கு தெரிஞ்ச குழப்பமான விஷயம் தான். இதுல இன்னும் தெளிவு அதிகமாக எனக்கு தேவைப்படுது மக்களே. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இது குழப்பம் பயங்கரம். ஆக்சுவலா சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லிடணும், இல்லைன்னா அன்பான ஆட்சி முறைன்னு சொல்லிடணும், இல்லைன்னா தன்னலமற்ற ஆட்சி முறைன்னு சொல்லிடணும். இது மூணுத்தை தனித்தனியாக பண்ண முடியும் எந்த ஒரு ரெஜிமா இருந்தாலும். ஆனால் எந்த ரெஜிமாலையும் இது மூணுத்தையும் சேர்த்து வச்சு பண்ணவே முடியாது. நீங்கள் இது மூணுத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னாக்கா மற்ற கட்சிகள் சார்ந்த ஊடகங்கள் 1 நிமிஷம் விமர்சனம் பண்ணுறத என்டிகே சார்ந்து 3 நிமிஷம் ஃபுல்லாக அதை விமர்சனம் பண்ணுற மாதிரி மாறிடும். இதெல்லாம் உச்சகட்ட குழப்பமான அறிவிப்புகளாக நான் பர்சனலாக பார்க்குறேன். ரைட்டு.